அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் நாயகனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாள்ல உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்பொழுதும் நாங்க தியானிக்கிற வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 15வது வசனம். தன் பிராணனை வாங்கத் தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். முந்தின வசனத்துல பார்த்தோம், சீப் வனாந்தரத்துல தாவீது இருந்த போது அனுதினமும் சவுல் தாவீதை தேடியும் தேவன் சவுல் கையில தாவீதை ஒப்பு கொடுக்கல, அவனால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு முந்தின வசனத்துல பார்த்தோம். இப்ப அவன் தேடி வருகிறான் அப்படின்னு அறிந்த உடனே தாவீது ஒரு காட்டுக்குள்ள போயிட்டான். இந்த சீப் வனாந்திரத்துல இருக்கிறப்ப பாடின சங்கீதம் சங்கீதம் 54. அந்த 54வது சங்கீதத்துல கர்த்தரையே சார்ந்து தாவீது கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டு இருந்து அந்த பாடலை பாடுறத நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, சவுலோட மகன் யோனத்தானும் தாவீதும் ரொம்ப சிநேகிதர்கள். அவன் அதிகமா நேசித்தான் யோனத்தான் தாவீத. அதனால காட்டுல இருக்கிற தாவீதை தேடி இவன் போறான். அவங்க அப்பா எதிரியா இருந்தாலும் அதெல்லாம் பத்தி பயப்படல. தாவீத கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான். தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்குள்ள அவனை திடப்படுத்துறான். ஏன்னா வனாந்திரத்துல இருக்கும்போது இப்படி ஓடி ஓடி தப்பிச்சு ஓடும்போது அவனுக்குள்ள சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல இவன் போய் தாவீத திடப்படுத்துகிறான். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உன்னை கண்டுபிடிக்க மாட்டாது. தைரியமான வார்த்தைகளை சொல்லி அவனை திடப்படுத்துறான். பயப்படாத, ஆண்டவர் உன்னை எங்க அப்பா கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறான். சோர்ந்து போய் இருக்கிற தாவீத அவன் திடப்படுத்துகிறான். விசுவாசத்தை ஊக்குவிக்கிறான். விசுவாசத்துல பலப்படும்படியா கர்த்தருடைய வார்த்தையே சொல்றான். இதான் தேவ திட்டம். இஸ்ரவேல் மேல நீ ராஜாவா இருப்ப, அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். ஆனா யோனத்தான் தான் சவுலுக்கு அப்புறம் ராஜாவாகணும். தனக்கு அந்த பதவி கிடைக்கலனா கூட பொறாமப்படாம ரொம்ப விட்டு கொடுத்து அந்த கர்த்தருடைய சித்தத்தை அவன் அறிந்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். யோனத்தானோட வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. கர்த்தரோட சித்தத்தை அறிந்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மற்றவங்க உயர்த்தப்படும் போது பொறாமப்படக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிடணும். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார், எங்க அப்பாவுக்கும் அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் அதை சொல்றான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பலப்படுத்துகிறான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு, அவங்க ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. 18வது அதிகாரம் 3வது வசனத்துல 1 சாமுவேல் 18:3 இப்ப மறுபடியும் உடன்படிக்கை பண்றாங்க. தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். உடன்படிக்கை பண்ணி முடிச்ச பிறகு
தாவீது காட்டுக்குள்ள போயிட்டான். யோனத்தான் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலினிடத்துல வந்து, சீப் ஊர் மக்கள், கிபியா கிபியா தான் சவுல் இருக்கிற இடம், அங்க வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா. தாவீது எங்க இருக்கான்றத சொல்லி கொடுக்குறாங்க. இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். ஏன்னா அவங்க இடத்துலதான் தாவீது ஒளிஞ்சிருக்கான், நாங்க காட்டி கொடுத்துறோம் அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் பேசுறாங்க. அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இவன் ராஜா, இவன் இன்னும் வந்து தான் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கோம் அப்படின்றத உணராம, நீங்க என் மேல தயை வைச்சதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சவுல் சொல்றான். நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதை இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அவன் ரொம்ப தந்திரமானவன் தாவீது. அதனால அவன் எங்க இருக்கான், அவனோட நடமாட்டத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு நல்லா விசாரிச்சு பார்த்து எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு நிச்சயமா அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாதான் நான் வருவேன் உங்களோட, நீங்க தேடி பார்த்து என்கிட்ட வந்து செய்திய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா பல முறை தாவீதை தேடியும் அவன் வந்து தோல்வியை தான் தோல்வியை தான் அடைந்தான். அதனால இந்த முறை வந்து நிச்சயமான செய்தியை சொன்னேன்னா நான் உங்களோடு வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். சீப் ஊர்ல தான் அவன் ஒளிஞ்சிருந்ததுனால அங்க போறான். தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாக்கிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். இப்ப தாவீதும் அவனோடு கூட இருக்கிற 600 பேரும் மாகோன்ற வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மனையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். கண்மலை பகுதியிலிருந்து இறங்கி வனாந்தரமான மாகோன்ல ஒளிஞ்சிருந்தான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். எங்க இருக்கான், என்ன செய்யறான், இதே ஆட்களை வச்சு கண்காணிச்சு சவுல் இப்ப மாகோன் வனாந்திரத்துக்கு பின்தொடர்கிறான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். ஒரே மலை, ஒரு பக்கத்துல சவுல் இருக்கான், இன்னொரு பக்கம் தாவீதும் அவனோட மனுஷர்களும் இருக்காங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். சுத்தி வளைச்சிட்டாங்க. சவுலும் அவனோட ஆட்களும் தாவீதையும் அவனோட ஆட்களையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப தாவீதுக்கு தப்பிக்கவே வழி கிடையாது. நல்ல சரியா மாட்டிக்கிட்டான். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அந்த தப்பிக்க வழியில்லாத சூழ்நிலையில ஒரு ஆள் வந்து சவுல்கிட்ட சொல்றான், பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, அதனால நீங்க வாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே
அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலி கோத்து என்று பெயரிட்டார்கள். இப்ப கடைசி நேரத்துல சவுல் சவுலோட கைக்கு தாவீது தப்புவிக்கப்பட்டதை பார்த்தோம். நம்மளோட வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல ஒண்ணுமே செய்ய முடியாத, தப்பிக்கவே வழி இல்லாத சூழ்நிலையில கடந்து வந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம கர்த்தரை நம்புனோம்னா ஆண்டவர் எப்படியாவது கடைசி நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வேண்டிய ஒத்தாசையை அனுப்பி நம்ம சூழ்நிலைகளை மாற்றி ஜெயத்தை தருவார். ஆனா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும், முழுவதும் ஆண்டவரை சார்ந்து நிற்கணும். அப்படி நிற்கும் போது நிச்சயம் நம்ம தான் வெற்றி பெறுவோம். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தோல்விய சந்திக்க மாட்டோம். இங்க தாவீது கடைசி நேரத்துல எப்படி தப்புவிக்கப்பட்டான் அப்படின்றத பார்த்தோம். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அடுத்து பாதுகாப்பான இடத்துக்கு என்கேதின்ற இடத்துக்கு அவன் போயிட்டான் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல முதல்ல தாவீது சீப்புல வனாந்தரத்துல இருந்தான். அப்ப யோனத்தான் அவனை தேடி போய் தாவீத தேவனுக்குள்ள தம்முடைய வார்த்தையினால திடப்படுத்தினா, பயப்படாத, நீதான் ராஜாவாய் இருப்ப, நான் உனக்கு இரண்டாவதாய் இருப்பேன், உன்னை ஆண்டவர் எங்க அப்பாவோட கைக்கு தப்புவிப்பாரு, நீதான் ராஜாவாவ அப்படின்றது எங்க அப்பாவுக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தாவீதை திடப்படுத்தி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. யோனத்தான் தாவீதை உண்மையா நேசித்தான். நேசித்ததுனால இந்த துன்பமான நேரத்துல தன்னுடைய வார்த்தைகள் மூலம் தாவீதை பலப்படுத்துகிறான். அடுத்து தாவீது காட்டுக்கு போயிட்டான், யோனத்தான் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். இந்த சீப் ஊரார் சவுல்கிட்ட சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு தாவீதை காட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சவுல் சொல்றான், தாவீது ரொம்ப தந்திரமானவன், தப்பிச்சு ஓடிடுவான், அதனால நீங்க நல்லா விசாரிச்சு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாவீது இப்ப மாகோன் வனாந்தரத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அப்ப அந்த விஷயத்த தெரிஞ்சு சவுல் தேடி வர்றான். ஒரு மாகோன் வனாந்தரத்துல ஒரு மலையில ஒரு பக்கம் சவுலும் அவனோட மனுஷனும் இருந்தாங்க, இன்னொரு பக்கத்துல தாவீதும் அவனோட மனுஷரும் இருந்தாங்க. அப்ப தாவீத சவுலும் அவனுடைய ஆட்களும் சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப தாவீது தப்பிக்கிறதுக்கே வழி இல்ல. அந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு ஆள் சவுல்கிட்ட சொல்றான், பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நீ சீக்கிரமா வாரும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாம சவுல் தாவீத பிடிக்கிறத விட்டுட்டு அவனோட தேசத்துக்கு, அவனோட இடத்துக்கு திரும்பி போயிட்டான் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்றதுக்கு. கடைசி நேரத்துல தாவீது தப்புவிக்கப்பட்டான். நம்மளும் கூட கர்த்தரை முழுவதுமா விசுவாசிக்கும் போது சூழ்நிலைகள் கடினமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து ஜெயத்தை தருவாரு. அந்த விசுவாசத்துல நம்ம தளர்ந்து போக கூடாது. கர்த்தரை எப்பயும் நம்பி இருக்கும்போது நம்ம வெற்றி பெறுவோன்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய் இருக்க, ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது.
விசுவாசத்துல தளர்ந்து போக கூடாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உண்மையில் நம்பிக்கையாய் இருக்க கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் கிருபை தாரும். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உடைய சுவிசேஷ பணியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.